நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை புகழ்களமே ஆராதனை புகழிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே வள பக்கத்தில் 10000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே வல்ல பக்கத்தில் 10000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகழிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை இச்சகம் பேசிடும் நாவுகள் முள்ளிலே என்னை காப்பவரே நன்மைக்கு கை மாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே இச்சகம் பேசிடும் நாவுகள் முள்ளிலே என்னை காப்பவரே நன்மைக்கு கை மாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே துரோகங்கள் நிறைந்த பூமி
சிறகுகளின் நிழல்களிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. எஸ் லார்ட், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயமான தேவனாய் இருக்கிறபடியா, அதிசயத்தை காண செய்கிற தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். மேன்மையுள்ளவராய் இருக்கிறபடியால், மகிமையுள்ளவராய் இருக்கிறபடியால் கிரகிக்க முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு ஏற்கனவே நீ செய்து முடித்து வைத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் அதை பெற்று வாழத்தக்கதாய், உடைய பிரசன்னத்துக்குள் இருக்கத்தக்கதாய் எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், அல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. நீனைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நீனைக்காத
துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. கேட்காத வரங்களை கூடவே கூட்டி தந்தீரையா. கேட்காத வரங்களை கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. சத்யவேத ஜீவவார்த்தையார் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. சத்யவேத ஜீவவார்த்தையார் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி Yes, Lord. வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன். ஓ இயேசுராஜா, எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நன்றியோடு நன்றி துதி பாடுவேன் என் இயேசுநாதா. இந்த நிமிஷம் வரை நடத்தினவரை நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி
கர்த்தர் எப்போதும் நல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தில் பொய்யுரையாதவர். இந்த நிமிஷம் வரை நம் அனைவரையும் நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த போகிறவர் அவர்தான். இனியும் நடத்த போகிறவர் நமக்கு எல்லாவற்றிலும் துணையாய் கேடகமாய் அற்புதமாயிருந்து நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா. இதுவரை நடத்தின தேவன், குறைவின்றி காத்த தேவன், நம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் மாற்றின தேவன். அந்த தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறவர். அவர் மேன்மையுள்ளவர். அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எஸ் லோம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து. எஸ் லோம். தேங்க்யூ லோம். தேங்க்யூ ஜீ. இதுவரை நடத்தி. தேங்க்யூ லோ. தேங்க்யூ ஜீ. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மாதிரிலை தாண்டினேன் உம்பெள்ளத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மாதிரிலை தாண்டினேன் உம்பெள்ளத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஓ, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீ நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி இயேசுப்பா. நன்றி நன்றி எஸ் ஜீசஸ். உம்மை உயர்த்திடுவே நன்றி இயேசுப்பா. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி சொல்லி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. அவருடைய கிருபைக்காய் நன்றி, அவருடைய மகிமையான கிருபைகளுக்காய் நன்றி. இதுவரை நடக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி சொல்லி சொல்லுவோம். நன்றி நன்றி. எல்லா சூழ்நிலை நம்மை தப்புவித்து விடுவிக்க தேவன் ஒருவரா. உயர்த்திடுவே நன்றி ராஜா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி. அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து எல்லையை பெருக்கி நீ நன்றி. உம் கரம் நீட்டி. உம் கரம் எஸ் லார்ட். உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீட்டுங்க. பெருக்கி நீ நன்றி. உம் கரம் நீட்டி. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி இயேசுப்பா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி ராஜா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி ஒரு குறைவின்றி காத்து எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்வை தந்திரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்திரே நன்றி
ஐயா. கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்களே, அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்லது. கர்த்தர் மீது நீ வாஞ்சையா இருக்கும்போது, கர்த்தர் மீது ஆத்துமா தாகத்தோடு காத்திருக்குமானால், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விடுவித்து அவர் காப்பாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியா, எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர். நம்மை ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்ட வேண்டும் என்றால் அவர் ஒருவரால் தான் நம் மீது நீட்ட முடியும். எஸ் லார்ட். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பது என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். எஸ் லார்ட். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். வேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துரு. கரங்களை உயர்த்தி இயேசு
ஓ ஹalleluya. உந்த நாமம் எங்களுக்கு பலத்த துருகம். எத்தனை பேர் இந்த வேளையில விசுவாசமாய் சொல்லுங்க, இயேசுவா இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துரு. ஓ ஹalleluya. இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிரு அப்பா, என்னை விடுவித்தி நிச்சயமாய். உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். கரங்களை உயர்த்தி உம்மில் வாஞ்சையாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்களை விடுவிப்பீர் விடுவிப்பீர். எத்தனை பலவீனம் காணப்பட்டாலும், எத்தனை தடைகள் காணப்பட்டாலும், உனக்கு முன்பாய் இருக்கிற பொல்லாத கிரிகள் காணப்பட்டாலும், அவர் மீது நீ வாஞ்சையாய் இருக்கிறபடியால் உன்னை விடுவித்து 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 தப்புவிக்க என் தேவன் நமக்கு போதுமானவர், உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் ஒரு நாளும் என் இயேசு ஒருவர் மாத்திரம் மாறாதவர். உம்மில் வாஞ்சையா இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்தத வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காண். ஆமென் என்று சொல்லுங்க. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். இந்த மாதத்தில் சுகத்தை காண்பேன், இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை காண்பேன், இந்த மாதத்தில் நான் வெற்றியை காண்பேன், இந்த மாதத்தில் நான் ஏறெடுக்கிற அத்தனை விண்ணப்பங்களுக்கும் பதிலை காண்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமா SKM திருச்சபை லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு சுபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை கருவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாரும் அடியனை மறைத்து விலைக்கு நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஏன் வெளியே இருக்கிறாய் உள்ளே வா. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புத்தகத்திலே பல ஆச்சரியமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதிலே ஒரு நிகழ்ச்சியை நாம் இந்த காலையிலே நாம் பார்ப்போம். ஏன் வெளியே இருக்கிறாய் உள்ளே வா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். முதல் வசனம், ஜப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜப வேளையாக 9ஆம் மணி நேரம், அதாவது ஆங்கில பைபிள் பார்க்குறோம் பகல் 3 மணி. 1ஆம் நூற்றாண்டிலே 9 மணி என்று சொல்லுவோமான, அப்போது 3 மணி. பகல் 3 மணிக்கு பேதுரும் யோவானும் ஜபிக்க தேவாலயத்துக்கு போகிறார். மத்திய வேலையில ஜெபம் பண்றாங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் எப்போது ஆண்டவரை தேடலாம், எப்போது வேணும் தேடலாம்,
இப்போதெல்லாம் நாம் ஜெபிக்க நமக்கு உள்ளத்துல வாஞ்சிருக்கிறோம், அப்போது நாம் ஜெபம் பண்ணலாம். இப்போது என்ன செய்றாங்க, பகல் வேலை இந்த ஜெபாலயத்துக்கு அப்போது பேதுரும் யோவானும் போவதாக வேதம் போதிக்கிறது. நாம் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? உங்களுக்கு தெரியும், ஜெபிப்பது நமக்கு நம்மளுடைய கடமை, பதில் வரும் என்று நம்பிக்கை. இதுக்காக தான் நாம் ஆலயத்துக்கு வரோம். ஆலயத்துக்கு வருகிற நோக்கம் என்ன? ஜெபிப்பது நம்முடைய கடமை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் மகனும் ஜெபிப்பது நிச்சயமாக அது ஒரு டியூட்டி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கடமையா இருந்து நாம் ஜெபம், பிறகு பதில் வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். சரி, இப்போது 2 பேரும் அந்த ஆலயத்துக்கு போறாங்க. அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்போது அந்த ஆலயத்தின் வாசல் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி என்ன பார்க்கிறோம்? சப்பானியாய் பிறந்தவன், தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் என்று பார்க்கிறோம், வாலிபன் அல்ல. அப்படி சொன்னா இவனுக்கு ஒரு 25 வயதுக்கு மேல நிச்சயமா இருக்கும். அதனால தான் அவனை மனுஷன் என்று கூப்பிடுறாங்க. சப்பானியாய் இருக்கிற ஒரு மனுஷனை செய்தாங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். இப்போது இவன் குழந்தையிலிருந்து இவனால் நடக்க முடியாது. அவனுடைய இளம் வயதிலிருந்து அவனை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு வந்து அந்த ஆலயத்தின் வாசலில் என்ன செய்தாங்க, அவனை உட்கார வைத்து திரும்பி போவாங்க. மீண்டுமாக மாலையில வந்து அவனை தூக்கி கொண்டு போவாங்க. தினந்தோறும் ஆலய வாசலில் உட்கார்ந்துருந்தான். ஒரு பெரிய ஒரு சர்ச்சு, அதுக்கு காம்பவுண்ட் வால் ஒரு வேலை இருந்திருக்கலாம், அதுக்கு முகப்பு. அந்த முகப்புக்கு தான் அலங்கார வாசல் என்று வாசிக்கிறோம். ஒரு அலங்காரமான ஒரு டிசைன் போட்டு ஒரு வாசல், அந்த வாசல்ல அவன் உட்கார்ந்துருக்கான். சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று வேதம் போதிக்கிறது. ரட்சிக்கப்பட்டு நாம் என்ன செய்கிறோம்? நாம் பிச்சை கேட்க நாம் ஆலயத்துக்கு நாம் வரவில்லை. அவர் பிரசனத்தை பெற்றுக்கொள்ளதான் நாம் ஆலயத்துல வரோம். ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளா இருக்குன்னா நாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய சபையில வந்து அவரிடத்துல நாம் எந்த விதமான நாம் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பிரசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் பிரசனத்தை உணர்ந்து கொள்ளவும் அதுக்காக தான் நாம் ஆலயத்துல வருகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அவர் சுமந்து கொண்டு வந்தவர்கள் விசுவாசம் எப்படி வந்தவங்க என்ன செய்தாங்க? அவனை அந்த இடத்துல அந்த அலங்கார வாசல இறக்கி விட்டு போனாங்க. இன்னொரு 5 அடி 10 அடி தான் ஆலயத்துக்குள்ள அவனை கொண்டு போய் விடலாம். ஆனால் கூட இது வரைக்கும் அவன் போனதாக நமக்கு பைபிள் இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியமோ. அந்த சப்பானி கொஞ்சம் தூரத்தை உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஆலயத்துல ஜபிக்கிற ஜபம் கேட்கறது, பாடல் கேட்கறது, வசனம் கேட்கறது. ஆனால் கூட அந்த ஆலயத்துக்குள்ள போக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரா இருக்கிற இயேசுக்குள்ள இருக்கிறோமா இல்ல இயேசுக்கு வெளியில இருக்கிறோமா? இப்போது இந்த சப்பானியா இருக்கிறவனை பார்க்கிறோம், ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறான். ஆனால் கூட ஆலயத்துக்குள்ள அவன் போல அந்த காம்பவுண்ட் அந்த அலங்கார வாசல்ல இருக்கிறான். அந்த அலங்கார வாசல இருந்து பார்க்குற எத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகளாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலையில கொண்டு வந்து விடுறாங்க, மாலையில சுமந்து விட்டு போறாங்க. எதற்காக? ஆலயத்துல வந்து ஜபிக்கவோ இல்ல பாடவோ இல்ல வசனத்தை கேட்க வரல. அங்கு ஏதாவது தனக்கு ஆதாயம் பிச்சை கிடைக்குமா என்று இவன் வந்ததாக வேதம் கூறுகிறது. நாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோமா அல்லது வெளியில இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்சைட் த சர்ச் ஆர் அவுட் சைட் த சர்ச். தேவ பிரசனத்துக்குள்ளே நாம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். அவருடைய பிரசனத்துக்குள்ளே இருக்க வேண்டும். சர்ச்சு கூட நாம் வரோம், ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு அவருக்குள்ளே நாம் பிரசனத்துக்குள்ளே இருந்தால்தான் அப்போது நாம் ஆலயத்துக்குள்ளே வந்ததுக்கான நோக்கம் நமக்கு நிறைவேறும். அப்போதான் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், நம்முடைய ஜபத்தை கேட்பார், நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்வார். இப்போ நினைச்சாங்க பேதுரும் யோவானும் அங்க பிரவேசிக்கிறாங்க. அங்க வாசல் நினைச்சாங்க இவன் இந்த பிச்சைக்காரன் சப்பான் இருப்பதை அவங்க பாக்குறாங்க. 3ஆம் வசனம், தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்கிறான். இப்போது பேதுரும் யோவானும் செய்றாங்க, அந்த ஆலயத்துக்கு உள்ள போக வராங்க. அவளை பார்த்து பிச்சை கேட்கிறான். ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆலயத்துக்குள்ளே உள்ளே இருந்தால் உரிமையோடு கேட்கலாம். ஆலயத்துக்கு வெளியில நாம் விருப்பமானால் அப்போது நாம் பிச்சை தான் கேட்க முடியும். ஆண்டவராக இருக்கிற இயேசுக்குள்ளே நாம் விருப்பமானால் உரிமையாக மகனாக மகளாக கேட்கலாம். அவரை விட்டு நாம் தூரமாய் நாம் விருப்பமானால் வெளியில் நாம் இருந்தால் அப்போது பிச்சை தான் கேட்க வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறது. பிசாசு எப்போது செய்வான்? அவருடைய பலவீனத்தை, தோல்வியை, பிரச்சனையை காண்பித்து உன்னை அவருடைய அன்பை விட்டு பிரசனத்தை விட்டு
வெளியே வைக்க பொய்யான தகவலை உனக்கு போதிப்பான். எப்படியாவது நம்ம ஆண்டரை விட்டு நாம் போகணும். கர்த்தர் என்ன செய்தா? ஜெபத்தை கேட்டாரா? விண்ணப்பத்தை கேட்டாரா? நீ கேட்ட வேலை கிடைச்சதா? இல்லை வருமானம் கிடைச்சதா? இப்படி குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, குடும்பத்துல சமாதானம் வந்ததா? இப்படி எப்போதுமே பிசாசு நெகட்டிவான முரண்பாடான விஷமான எண்ணங்களை தான் கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்து அந்த எண்ணங்களை நமக்குள்ள பதிவு செய்து நாம் ஆலயத்துக்கு போவதை விட்டு விடுவோம், ஜெபிப்பதை விட்டு விடுவோம், பாடுவதை விட்டு விடுவோம். அப்போது தேவனை விட்டு நாம் தூரமாய் நாம் போகணும். எவ்வளவு தூரம் நம்ம தேவனை விட்டு தூரமாய் போக வேண்டும் என்ற முயற்சியிலே அவன் ஒவ்வொரு நாளும் ஈடுபடுவதாக வேதம் போதிக்கிறது. இப்போது என்ன செய்றாங்க? இந்த பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ள வராங்க. இப்போது என்ன செய்றாங்க? இந்த சப்பானி இந்த பேதுருவையும் யோவானும் பார்த்து பிச்சை கேட்கிறான். பேதுரும் யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். பேதுரு யோவானும் ஒருவேளை அந்த இடத்துல அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். அவர்கள் அவங்க 2 பேரும் வந்திருக்கும் போது அப்போது அவன் பணம் பிச்சை கேட்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போது என்ன செய்றாங்க? பேதுரு யோவானும் என்ன செய்றாங்க? அவனை பார்த்துறாங்க, உற்று பார்த்து. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், லுக் ஹிம் ஸ்ட்ரைட். நேரா அவனை பார்க்குறான், கண்களை நோக்கி பார்க்குறாங்க. எங்களை நோக்கி பார், லுக் அட் அஸ் சொல்றாங்க. எங்களை நோக்கி பார். நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்னா முக்கியமான காரணம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெற்றிக்காக, தேவைகளுக்காக, சுகத்துக்காக ஆண்டவராக இருக்கிற இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும். மனிதன் நோக்கி பார்க்கும் போது, மனித உதவியை நோக்கி பார்க்கும் போது சில நேரத்துல உதவி கிடைக்கதான், நோக்கி பார்க்க கூடாது. மனிதர் உதவி நமக்கு தேவைதான். ஆனா கூட எல்லா விதமான உதவிகள் மனிதர் மூலமாக நமக்கு கிடைக்காது. இங்க வேதம் போதிக்கிறது செய்றாங்க. இப்போது என்ன செய்றாங்க? நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம், அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போது இது வரைக்கும் அந்த ஆலயத்துல போறவங்க என்ன செய்வாங்க? பிச்சை கேட்கும் போது இருந்தா பணத்தை போடுவாங்க, இல்ல பணத்தை போடாமல் ஏதாவது பேசாமல் போவாங்க. இப்போதான் முதல் முறையா என்ன பார்க்கறான்? ஒருத்தர் 2 பேர் அவனை பார்த்து என்ன செய்றாங்க? என்னை நோக்கி பார் என்று இந்த 2 பேர் சொன்ன அந்த சொல்லானது, அந்த ஒற்றை வார்த்தை இவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் வேகமா சர்ச்சுக்குள்ள போறாங்க, தங்கள் வேலைகளை பார்க்க போறாங்க, தன்னுடைய ஜபத்துக்காக போறாங்க. ஆனால் வந்திருக்கிற இந்த 2 பேரும் நின்று என்னை நோக்கி பார் என்று சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்றாங்க? இந்த பிச்சைக்காரன் என்ன செய்றான்? அவன் ஆச்சரியப்படுவதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம், அதான் முக்கியமான ஒரு காரணம். அவர்களிடத்திலே ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இப்போது அவங்க 2 பேரும் சொன்ன உடனே, என்னை நோக்கி பார் சொன்ன உடனே, இப்போது இந்த பிச்சைக்காரன் அந்த பேதுரு யோவானை நோக்கி பார்க்கறான். சரி, ஏதாவது பொன் கொடுக்க போறாங்க, வெள்ளி கொடுக்க போறாங்க, ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுக்க போறாங்க என்று அவளை நோக்கி பார்த்தான். கிடைக்கும் என்று என்ன செய்றாங்க? ஆங்கிலத்தை வாசிக்கணும், பெய்ட் அட்டென்ஷன். எதிர்பார்த்தான், எக்ஸ்பெக்டிங். நம்முடைய வாழ்க்கையில பணத்துக்காக ஆண்டவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும், நம்முடைய ஏதாவது நன்மைக்காக ஆண்டவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும், முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நாம் தேடும் போது, நாம் தேடுகிற அனைத்து காரியங்களையும் தேவன் நிறைவேற்றிய போதும் வல்லவரா இருப்பார். காலையில் எழுந்த உடனே செய்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, காலையில் எழுந்த உடனே நிற்போம் என்று எதிர்பார்க்கிறோம். நம்முடைய சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியும் என்று எதிர்பார்க்கிறோம். மனிதரிடத்துல நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே இடத்துல நாம் எதிர்பார்த்தால் அதை விட சிறந்த காரியம் வேறு ஒன்றுமில் வேதம் போதிக்கிறது. அவர் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று தேவன் எதிர்பார்க்க வேண்டும். மனிதர்கள் ஒருவேளை தங்களால் முடிந்தது செய்வார்கள், ஆனால் மனிதர்களால் முடியாத காரியங்களை தேவன் செய்வார் என்று தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் வேதம் போதிக்கிறது. இப்போது அவங்க 2 பேர் சொல்றாங்க, என்னை நோக்கி பாருண்டு. அப்போது ஏதாவது தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று அந்த சப்பானி அந்த இருவரையும் நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரு அந்த சப்பானியை பார்த்து என்ன சொல்றா? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போது பேதுரு யோவான் சொல்றாங்க, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை. அப்போது இந்த சப்பானி யோசிக்கிறோம், பொன் வெள்ளி இல்லையா? அப்போது வேற ஏதாவது அதை காட்டிலும் விலையுறந்த பொருள் வைத்திருக்கிறாங்களா? வைத்திருக்கிற பொருளை நமக்கு கொடுப்பார்களா என்ற அந்த ஆவல் அதிகமான இருக்குது. என்ன சொல்றாங்க? உலக பொருள் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னாங்க. உன்னிடத்தில் உனக்குள் உலக சார்ந்த பொருள் இருக்கிறதா, அல்லது உன்னிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா, அபிஷேகம் இருக்கிறதா, வல்லம் இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா என்று நாம் நோக்கிப்பார். நமக்குள்ள என்ன இருக்கிறது? நமக்குள்ளே உலக சார்ந்த பொருள் இருக்கிறதா, நமக்குள்ள வசனம் இருக்கிறதா, வார்த்தை இருக்கிறதா, அபிஷேகம் இருக்கிறதா, தேடைய வல்லம் இருக்கிறதா, அதுதான் நோக்கி பார்க்க வேண்டும். இப்போது இவன் நோக்கி என்ன பார்க்கறான்? அந்த 2 பேரை பார்த்து என்ன செய்யறான்? ஏதாவது அந்த பொன் வெள்ளியை காட்டிலும் ஏதாவது கிடைக்குமான்னு யோசிக்கிறான். அப்போது பேதுரும் யோவான் சொல்றாங்க, என்னிடத்துல
என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? நாசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார்கள். இப்போது பொண்ணு கேட்டான், வெள்ளி கேட்டான். இப்போது இவங்க என்ன சொல்றாங்க? என்னிடத்துல பொண்ணும் வெள்ளியும் இல்லை, அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு 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 பொருள் என்னிடத்துல இருக்கிறது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அவனை நடக்க யாரும் சொன்னதே கிடையாது. எல்லாரும் பிச்சை போட்டாங்க, இல்ல பிச்சை போடல, அதான் நடந்தது. ஒருவேளை சில அன்பா பேசுனாங்க, அன்பா பேசல, அப்படிதான் அவன் வாழ்க்கையில கடந்து போனது. இப்போதான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எழுந்தி நீ நட என்று அந்த வார்த்தை வந்தது. உனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுவரை இருந்த உன்னுடைய வாழ்க்கை தோல்வியாய் காணப்பட்டால் கூட, உன் வாழ்க்கை எழுந்திருக்க முடியாத நிலவரத்திலே காணப்பட்டால் கூட, தேவன் உன்னோடு கூட பேசுவாரானால், வார்த்தையை நாம் நம்புவோமானால், ஒருவேளை குடும்ப சூழ்நிலை, வருமானத்திலே எழுந்து நிற்க முடியாமல் இருந்தாலும் கூட, ஏதாவது உன் வியாபாரத்துல எழுந்து நிற்க முடியாமல் இருந்தாலும் கூட, உன் பலவீனத்துல எழுந்து நிற்க முடியாமல் போனாலும் கூட, ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அப்போதே சிவார் ஆண்டவர் நீ எழுந்து நிற்க முடியாது கர்த்தர் சிவார். இப்படி நினைச்சாங்க. அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல். நாம் யாருக்கு நாம் பாரமா இருக்கிறோமே என்ற ஒரு மன உளைச்சல் அவனுக்கு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கும் நாம் பாரமா இல்லாத நினைச்சு கொண்டாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் நின்று இந்த உலகத்திலே எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் வேதம் போதிக்கிறது. இப்போது இந்த சப்பானி எதிர்பார்த்த காரியம் என்ன? ஏதாவது பொன் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும். ஆனா கூட இப்போது கேட்ட பதில் என்ன? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, இயேசு நாமத்துல எழுந்து நட என்று அந்த பேதுரும் யோவானும் சொல்லுவதை அவன் கேட்டான். இவன் நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாது? தாயின் வயிற்றிலே பிறந்திருந்து இவன் சப்பானியா இருந்திருக்கிறான். வயசுறாங்க, வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவனுக்கு ஜோமன்ல எண்ணெய் பூசி ஜோமன்ல வார்த்தை தான் போடப்பட்டு எழுந்து நட என்று சொன்னார்கள். வார்த்தை, வேர்ட் மிக முக்கியமான காரியம். ஒரு வாழ்க்கையில் இயேசுடைய வார்த்தை தான் நம்பணும். அவனுக்காக ஜோமன்ல, அவன் மேல கை வச்சோமன்ல, எண்ணெய் பூசோமன்ல எழுந்து நட என்று சொன்னார்கள். இயேசு சொன்ன அந்த வார்த்தை. எப்படி லாசருவே எழுந்து வான்னு சொல்லும் போது லாசரு எழுந்து வந்தானோ, அதே போல வார்த்தை, வேர்ட், வார்த்தை தான் உலகத்துல எல்லாம் மாறி போகும். அவனுடைய வானம் பூமி ஒழிந்து போனால் கூட அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று வேதம் போதிக்கிறது. என்ன செய்றாங்க? வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இப்போது பார்க்கிறோம், நாம் தேவனை கூப்பிடும் போது தேவன் என்ன செய்கிறார்? தேவன் உன்னை தம் வலது கையினாலே தூக்குவார். அவர் கரம் உன்னை தொட்ட உடனே பார்க்கிறோம், சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான சாபங்கள், நோய்கள், பலவீனங்கள் முற்றிலுமாக ஒழிந்து போவதை பார்க்கிறோம். இது வரைக்கும் எல்லாரும் வைத்திருக்கிற தட்டிலே பணத்தை போட்டாங்க. இப்போதான் முதலாக ஒருத்தர் 2 பேர் பேசின விசுவாசமான வார்த்தையை கேட்டான். விசுவாசமான வார்த்தையை கேட்டது மட்டுமல்ல, இப்போதான் அந்த ஆலயத்துக்குள்ள போகிற அந்த 2 பேர் கரம் பிடித்து அவனை தூக்குறாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் நம்மை பார்த்து கொண்டுதான் போவாங்க. ஒருவேளை நாம் பலவீனப்பட்டு போனால், சோர்ந்து போனால், தோற்று போனால், கவலையா இருக்கு ஜனங்க பார்த்து கடந்து போகிற ஜனங்கள். ஆனால் தேவன் கடந்து போறல்ல, தேவன் நின்று பதில் கொடுத்து நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். என்ன செய்தாங்க? இப்போது அவனை தூக்கி நிறுத்தினாங்க. இப்போது நீ பலன் கொண்டு இருப்பா என்று சொன்னாங்க. உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தாயின் கருவில இருந்து பிறந்தது முதல் அவனால் நடக்க முடியல. அவனுக்கு நரம்பு வீக்கா இருக்கும், சதை வீக்கா இருக்கும், எலும்பு வீக்கா இருக்கும், காலெல்லாம் அப்படியே என்ன செய்யும், ஒரு ரப்பர் போல ஆடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி சப்பானி அந்த ஒரு பேரலைஸ் மேன் போல இருக்கான். அப்படிப்பட்ட ஒருவனை பார்க்கிறோம். இப்போது அவனை தூக்கி நிறுத்தும் போது அவன் கால்கள் பலனடைந்து. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்களாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறோம், அது முக்கியம் இல்லை. எவ்வளவு நாட்களாய் நாம் கஷ்டப்பட்டாலும் பலவீனமா காணப்பட்டாலும் கூட ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய தொடுதல், அவர் நம்மை தொடுவாரானா எல்லா விதமான காரியங்களை, கஷ்டங்களை ஆண்டவர் இமைப்பொழுதிலே அவர் மாற்றுவார் என்பதுதான் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன செய்றாங்க? இப்போது அடுத்த வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இப்போது என்ன செய்யறான்? இப்போது அவன் நிற்கிறான். இப்போது அந்த சப்பானி அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இப்போது சப்பானியாய் பிறந்தவன் முதல் முறையாக குதித்து எழுந்து நின்றான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு
பேதுருவோடு யோவான் கூட அந்த தேவாலயத்துக்குள்ளே அவன் போகிறான். போகும்போது அங்கு தேவாலயத்துக்குள்ள ஜெபிக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? இதுவரைக்கும் அலங்கார வாசலில் அவனைதான் பல ஆண்டுகளா பாக்குறாங்க. இதுவரைக்கும் நடக்காதவன் இப்போது நடக்கிறான். நம்மளோட வாழ்க்கையில ஜனங்கள் பல ஆண்டுகளாக நம்மை எந்த நிலைமையில பாக்குறாங்களோ அந்த நிலைமையில தேவன் கடைசி வரைக்கும் நம்மை விட மாட்டார். ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய தொழில் இருக்குமா? ஆனால் எந்த ஜனங்கள் முன்பதாக கையேந்தி நின்றானோ அதே ஜனங்கள் முன்பதாக அவன் நிற்கவும் நடக்கவும் தேவன் உதவியார். எந்த ஜனங்கள் முன்பதாக நீங்கள் கஷ்டப்பட்டீர்களோ, வெக்கப்பட்டீர்களோ, வேதனைப்பட்டீர்களோ அதே ஜனங்கள் முன்பதாக நிற்கவும் நடக்கவும் குதிக்கவும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தரவும் இயேசு நல்லவராய் இருக்கிறார் தான் இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. ஏசுறாங்க, இப்போது அவனுக்கு சுகம் கிடைத்த உடனே ஊருக்குள்ள ஓடல. சுகம் கிடைத்த உடனே பாக்குறோம் அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். உனக்கு நன்மை கிடைத்த உடனே எங்க நான் போகணும்? நமக்கு நன்மை செய்த தேவனை நோக்கி தான் போகணும். இப்போது தேவாலயத்துக்கு முதல் முறையாக இப்போதான் அந்த தேவாலயத்துக்குள்ள போகிறான். ஆண்டவராய் இருக்கிற இயேசு இவ்வளவு நாள் நாம் அறிந்தவரை விட்டோம் என்று இப்போது ஒருவேளை வேதனைப்பட்டிருப்பான். இப்போது அவன் அந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு உங்களுக்கு நன்மை செய்த பிறகு, வெற்றி கிடைத்த பிறகு அவரை தேடி போங்க, ஆலயத்து போங்க. அப்போது மேன்மேலும் உங்கள் வாழ்க்கையில தேவன் நமக்கு நன்மை செய்வார். 9ஆம் வருஷம் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதும் ஜனங்கள் எல்லோரும் கண்டார்கள். இப்போது அவன் வெற்றியாய் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதும் ஜனங்கள் கண்டார்கள். இது வரைக்கும் அவன் முகத்திலே கவலை பார்த்தாங்க, கஷ்டத்தை பார்த்தாங்க, கைவிடப்பட்டதை பார்த்தாங்க, ஒடுக்கப்பட்டதை பார்த்தாங்க. இப்போது அவன் வாழ்க்கையில இருக்கிற வெற்றியை ஜனங்கள் பார்க்கறாங்க. அவன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கறாங்க. அவனுக்கு காலில் இருக்க பலத்தை பார்க்கறாங்க. வசனம் விருது இப்போது ஜனங்கள் கண்டார்கள். நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பார்ப்பாரானால், தேவன் நம்மை தொடுவாரானால், அவருடைய கரம் நம்ம மேலே படுமானால், ஆண்டவரை தூக்கி விடுவாரானால், அப்போது எந்த ஜனங்கள் மத்தியிலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை வருமானத்திலே குறைவா இருக்கலாம், வசதியிலே குறைவா இருக்கலாம், படிப்பிலே குறைவா இருக்கலாம். எந்த இடத்துல நாம் குறைவாய்க்கப்பட்டால் கூட உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கத்தக்கதாக ஆண்டவராக இருக்கிற இயேசு உங்களை தொடுவாரானால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றி தருவார். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? இப்போது ஏன் வெளியே இருக்கிறாய்? உள்ளே வா. வெளியே இருந்த அவனை ஆண்டவர் வெளியே உள்ளே கொண்டு வந்தா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நீங்கள் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தூரமா இருப்பீரானா அவர் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை தேடுங்க, ஆலயத்துக்கு போங்க. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமிக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Take care.